வணக்கம் நண்பர்களே. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. b greater than or equal to c. c is greater than d and இந்த மாதிரி some symbols கொடுத்து பார்த்திருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் பார்க்க வேணாம். உங்க கன்க்ளூஷன் சரியா தப்பா தான பார்க்க போறீங்க. யார் யாருக்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. b and f க்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா b எங்க இருக்கு, f எங்க இருக்குன்னு பாருங்க. இதுக்கு இடைப்பட்ட சிம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க. அது சரியா தப்பான்னு தெரிஞ்சிடும். இதோட மீனிங் என்னன்னா b f விட பெருசாவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவலாவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. b எங்கேன்னு ஃபைண்ட் பண்றீங்க, இங்க இருக்கு. f இங்க இருக்கு. தென் இதிலிருந்து அது வரைக்கும் பார்க்குறீங்க. சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. greater than or equal to, greater than or equal to, smaller than or equal to. சிம்பிள் ஆப்போசிட்ல வந்துருச்சுங்க பாருங்க. சிம்பிள் ஆப்போசிட்ல வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்மளால சொல்லவே முடியாது. அதுதான் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். செகண்ட் பார்க்குறோம், டி அண்ட் ஜிக்கான ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். சரிங்களா? டி அண்ட் ஜிக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா டி எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. ஜி எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? அப்போது இதை எடுத்து எழுதுறேன் பாருங்க. டி ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு இ smaller than or equal to f smaller than g. இப்போ d விட g பெருசுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அது சரியா தப்பாங்கிறத பாருங்க. d விட e வேல்யூ பெருசாவும் இருக்கலாம் ஈக்குவலாவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் e விட f பெருசாவும் இருக்கலாம் ஈக்குவலாவும் இருக்கலாம். தென் e விட g அப்படிங்கிறது பெருசாவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வெறும் ஸ்மாலர் தேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டி ஸ்மாலர் தேன் ஜி அப்படிங்கிறது கரெக்டுன்னு பார்த்ததும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே சிம்பிள் தான் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி அதுதான் வரும்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே பாருங்கள், ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு விஷயம் கொடுத்துட்டாங்க. அப்போது ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா இல்லை ஸ்மாலர் தேனா ஆர் ஈக்குவலான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறீங்க, எது அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போது ஸ்மாலர் தேன் எவ்வளோ டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 2 3 டைம்ஸ். அதாவது டிலேருந்து ஜி வரைக்கும் பார்க்கும்பொழுது ஸ்மாலர் தேன் 3 டைம்ஸ் இருக்குது. தென் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1 2. அப்போ 2 டைம்ஸ் தான் ஈக்குவல் இருக்குது. பட் எது அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்மாலர் தேன் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். தட் மீன்ஸ் டி இஸ் ஸ்மாலர் தேன் ஜி. இது சரிதான். உங்களுக்கான ஆப்ஷன் 2 இஸ் ரைட். கன்க்ளூஷனில் சரியாக தப்பாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சிருக்கு, செகண்ட் ஒன் சரின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவோன்னா, ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இது அல்லது அது ஃபர்ஸ்ட்டு அல்லது செகண்டாக இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுவும் நமக்கு இல்லை. ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் ஒன் மட்டும் சரியாக இருக்கா? எஸ், செகண்ட் ஒன் மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் போகும். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. டி அண்ட் ஓக்கான ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. டி லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓ. அதாவது டி அப்படிங்கிறது ஓவோட சின்னதாகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே. அதுக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், டி சின்னதுன்னு சொல்லலாம், ஓ பெரிய வேல்யூன்னு சொல்லலாம். சரி, இங்கிருந்து பாருங்கள். இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது ஓ வரைக்கும். சிம்பிள் மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் தானே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், எது மேக்ஸிமம் இருக்குதுன்னு பார்க்குறேன் நான். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, கிரேட். இங்கே பாருங்கள், இந்த எப்போ ஈக்குவல் டு வந்தாலும் அதை நீங்கள் மறந்துடுங்க. ஏன் மறந்துடுங்கன்னு சொல்கிறேன்னா, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே 8ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது இங்கேயும் என்ன இருக்குன்னா 8ஆக தான் இருக்கும். பிகாஸ் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சமன்னு சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இதை மறந்துடுங்க. எப்போவுமே ஈக்குவல் டு வந்தால் மறந்துடுங்க. ஏன்னா இதுவும் இதுவும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், அடுத்ததுக்கு போய்க்கலாம். ஸோ அப்போ அதை மறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, ஓ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு தெரியுது. ஓ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இப்போது டியோடைய வேல்யூவை விட ஓவோட வேல்யூ பெருசாக இருக்குனாங்க. இங்கேருந்து பாருங்கள், டியிலேருந்து பார்க்கும்போது ஓவோட வேல்யூ பெருசு. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ.
Then second one பார்க்க போகிறோம். Second one பாருங்க, m is greater than or equal to e ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் m is greater than or equal to e ன்னு சொல்லியிருக்காங்க. m ஓட வேல்யூ இங்கே இருக்குது, e ஓட வேல்யூ இங்கே இருக்குது. தென் m and eக்கு மிடில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். greater than or equal to, greater than or equal to, greater than or equal to, எப்போ ஈக்குவல் டு வந்தாலும் மறைச்சிருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை மறைச்சிட்டிங்கன்னா என்ன தெரியும், greater than or equal to தான் தெரியும். ஸோ செகண்ட் ஒன்னும் ட்ரூ தான். அப்போது ரெண்டுமே சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கான ஆப்ஷன் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. சரி, தேர்ட் கொஸ்டினில் பாருங்கள், கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க. அதையே சரியாக தப்பான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டு ஓகே இருக்கட்டும், கன்க்ளூஷன் தான் நம்ம சரியாக தப்பான்னு பார்க்க போகிறோம் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து. ஸோ கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா b and xக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. b is smaller than xன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது b-யோட வேல்யூ சின்னதாக இருக்குது, x-உடைய வேல்யூ பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. b எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. x எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அதுக்கான இடையில இருக்கிறதெல்லாம் எழுதுகிறேன் பாருங்கள். b smaller than and equal to வந்தால் மறந்துடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஈக்குவல் டு வந்துச்சுன்னா இந்த வேல்யூ சமமாக தான் இருக்கும். அப்போது இது இங்கே என்ன இருந்தாலும் அதே தானே அங்கேயும் எழுத போகிறீங்க, அதனால் அதை மறந்துடுங்க. தென் ஸ்மாலர் தேன் அண்ட் எக்ஸுக்கிட்ட போகும்போது ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ பார்க்குறீங்க உங்களுக்கு ஸ்மாலர் தேனும் வந்துருச்சு, ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு. அப்போ ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும், எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஸ்மாலர் தேன் தான் அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் b is smaller than x is correct. So first one is correct. Second one பார்க்குறீங்க, z is smaller than or equal to c ன்னு சொல்கிறாங்க. ஸோ z எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, c இங்கே இருக்குது. இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் இதுக்கான சிம்பிள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இசட்லேருந்து பார்க்குறீங்க. ஸோ d இங்கே கூட வச்சுக்கலாம். நீங்கள் இதை மறைச்சிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ c to z வரைக்கும் பார்க்குறீங்க. ஈக்குவல் டுவை மறந்துடுங்க. ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு, தென் ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸ்மாலர் தேன். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்ன கிடைக்கும், ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும், மெஜாரிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கணும். தட் மீன்ஸ் c is smaller than z, அதுதான் சரியாக இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, z is smaller than or equal to cன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன கிடைக்குது, c smaller than zன்னு தான் கிடைக்குது. சரிங்களா, அவங்க z சின்னதுன்னு சொல்கிறாங்க, பட் z இங்கே எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ அது தப்பு. ஈக்குவலும் கிடைக்காது, பெருசாகவும் இருக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சரி. உங்களுக்கான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ட்ரூன்னு எங்கே கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஒன்லி கன்க்ளூஷன் 1 is ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் இ. தென் ஃபோர்த் ஒன் பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் சரியாக தப்பான்னு பார்க்க போகிறோம். கன்க்ளூஷன் பாருங்கள், a is greater than dன்னு சொல்கிறாங்க. a உடைய வேல்யூ d-யை விட பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. a எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. d-யோட வேல்யூ இங்கே இருக்குது. தென் இடையில என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ஈக்குவல் டு மறந்துடுங்க, ஏன்னா ஈக்குவல் டு வந்துச்சுன்னா a-ஓட r-ஓட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை மறந்துட்டோம் அப்படின்னா சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்போசிட்டில் இருக்குது. இப்படி வந்தால் கட்டாயம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். ஓகே, செகண்ட் ஒன் பார்க்குறோம். எஸ் அண்ட் ஈக்கான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இஸ் ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் அண்ட் இ வரைக்கும் சிம்பிள் எங்காவது ஆப்போசிட்டில் வருதான்னு பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆப்போசிட்டில் வந்துட்டாவே அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம கஷ்டப்பட வேணாம். அப்போ எஸ்லேருந்து பார்க்குறீங்க, ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு விட்டுருங்க, கிரேட்டர் தேன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் ஆப்போசிட்டில் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். அப்போ ரெண்டுமே தப்பாயிடுச்சுன்னா உங்களுக்கான ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 is true. ரெண்டுமே வராது, தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. தென் ஃபிஃப்த் ஒன் பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கன்க்ளூஷன் பாருங்கள். k is greater than or equal to t. அதாவது k அப்படிங்கிறது கிரேட்டராகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவலாகவும் இருக்கலாம். எது கூட, t கூட கம்பேர் பண்ணும் பொழுது. சரி, k எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, t இங்கே இருக்குது. அதுக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். நான் கேலேருந்தே எழுதுகிறேன். சரிங்களா, ஏன்னா கேலேருந்து தானே கேட்டிருக்காங்க. ஸோ கேலேருந்து பார்க்கும் பொழுது k is greater than or equal to t. பாருங்கள், மறந்துடாதீங்க. இதை மாற்றி எழுதும்போது k தான் பெருசு, அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு வந்தால் விட்டுருங்க. பிகாஸ் ஈக்குவல் டு டீன்னு போட்டிங்கன்னா
இதோட வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அப்போ நீங்கள் டீயை இந்த இடத்துல ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது இதை மறந்துடுங்க. அப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், k is greater than or equal to t. Yes, k is greater than or equal to t. So first one is true. எப்போ ஈக்குவல் டு வந்தாலுமே அதை மறைச்சிக்குங்க. ஏன்னா அதுவும் பக்கத்தில் இருக்கிறதும் சமமாக தான் இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள், எஸ் அண்ட் கே. எஸ் ஸ்மாலர் தேன் கேன்னு சொல்கிறாங்க. எஸ் சின்னதாக இருக்கும், கே பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எஸ் இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. ஸோ சிம்பிள் மறைச்சிட்றேன். அப்போ பாருங்கள், கே கிரேட்டர் தேன் எஸ். எஸ் இங்கேயும் பாருங்கள், கே இஸ் கிரேட்டர் தான். அப்போ செகண்ட் ஒன்னும் ட்ரூ தான். அப்போ ரெண்டுமே சரியாக தான். நமக்கான ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள், போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் சி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.